அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் ஒன்றாது நிற்பது ஒன்று இல்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. உயர்ந்த புகழ் அல்லாமல் உலகித்து ஒப்பற்ற ஒரு பொருளாக அழியாமல் நிலைநிற்க வல்லது வேறொன்றும் இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அதாவது உயர்ந்த புகழை தாண்டி அழிப்பதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல வராரு. திருக்குறளின் 233 அதிகாரம் புகழ் அப்படிங்கிற அதிகாரத்துல. அடுத்ததா இங்க பார்த்தீங்கன்னா, எடிட்டோரியல் பேஜ்ல முக்கியமான ஒரு நபர பத்தி குடுத்திருக்காங்க. யார் அந்த நபர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் வாட்சன். சரியா? ஜேம்ஸ் வாட்சன் 1928ல பிறந்திருப்பாரு. இப்ப சமீபத்துல நவம்பர் 6, 2025ல இறந்து போயிட்டார். யார் இந்த ஜேம்ஸ் வாட்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மருத்துவத்துக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியா உலகத்திலேயே ஒரு புகழ்பெற்ற ஒரு விஞ்ஞானி அப்படின்னு சொல்லலாம். சயின்டிஸ்ட். சரிங்களா? இவரு என்ன முக்கியமான ஒரு கண்டுபிடிப்ப பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் தெரியும். இல்லையா? இந்த டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு விஷயம் நியூக்ளியஸ்ல குரோமோசோம்ல இருக்கும் நமக்கு. ஓகே. நியூக்ளியஸோட குரோமோசோம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்ஏ அப்படிங்கிற இந்த மரபணு இருக்கும். இந்த டிஎன்ஏ அப்படிங்கிற விஷயத்த பிரான்சிஸ் கிரிக், மோரிஸ் வில்கின்ஸ் அப்படிங்கிற 2 பேரோட சேர்ந்து ஜேம்ஸ் வாட்சன் இவங்க 3 பேரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த டிஎன்ஏ அப்படிங்கிற ஒரு விஷயம் நியூக்ளியஸோட குரோமோசோம்ல இருக்கு அப்படிங்கிறத உலகத்துக்கு முதன் முறையா கண்டுபிடிச்சு சொன்னது இவங்க தான். அது மட்டும் இல்லாம அத டிஎன்ஏ அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம, டிஎன்ஏ எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த மாடலையும் இவங்க தான் வெளியிட்டிருப்பாங்க. ஜேம்ஸ் வாட்சன் தான் வெளியிட்டிருப்பாரு. அந்த மாடல தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, டிஎன்ஏ டபுள் ஹீலிக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்றோம். டபுள் ஹெலிக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது இரட்டை சுருள் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎன்ஏவின் இரட்டை சுருள் மாடல். அதாவது டபுள் ஹெலிக்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுடைய டிஎன்ஏ அப்படிங்கிற விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் நமக்கு அதனுடைய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்ப டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா, நமக்கு புற்றுநோய் கண்டுபிடிக்கிறது, சரி பண்றதுக்காக பயன்படுத்தப்படுது. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய டிஎன்ஏ வச்சு அவருடைய முன்னோர்கள பத்தி நம்மனால தெரிஞ்சுக்க முடியுது. அவங்களுக்கு என்ன மாதிரியான நோய்கள் பாதிக்கப்படக்கூடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, அ நமக்கு அ லா அண்ட் ஆர்டர்ல பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படிங்கிறது இருக்கு. அத வச்சு குற்றவாளிகள நம்மனால கண்டுபிடிக்க முடியுது. இன்னும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய குழந்தை அவங்களுக்கு பிறந்த குழந்தை தானா அப்படிங்கிறத கூட நம்மனால டிஎன்ஏவ டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியுது. இந்த மாரி இந்த கண்டுபிடிப்புகள் இந்த மாரியான அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படையான ஒரு ரிசர்ச் தான் இவங்க பண்ணியிருப்பாங்க. அதன் அடிப்படையில தான் டிஎன்ஏ இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெளிக்காட்டிட்டு போயிருப்பாங்க. அதற்காக தான் இவங்களுக்கு 1962ஆம் ஆண்டு ஜேம்ஸ் வாட்சன் அவருக்கு பார்த்தீங்கன்னா, மருத்துவத்துக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது வழங்கப்பட்டது. சரிங்களா? ஸோ அவரு இப்ப சமீபத்துல இறந்து போயிட்டாரு. அதனால இந்த டிஎன்ஏ ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல மேபி எக்ஸாம்ஸ்ல சயன்ஸ் அண்ட் டெக்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அத கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இங்க பேசிக்ஸ் குடுத்துருக்கோம். இன்னும் டிஎன்ஏ பத்தி நமக்கு சயன்ஸ் புக்ஸ்ல இருக்கக்கூடிய கன்டென்ட்ஸ கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? மேஜரா அதோட அப்ளிகேஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள பார்த்துருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றி